ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு இந்த வீட்டில் பிக் பாஸ் சீசன் 8 96 இருக்கு இல்லையா, அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ 96 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பக்கம் வர்ஷினி இருக்காங்க இல்லையா, அவங்க தொடர்ச்சியாக வந்துட்டு சௌந்தர்யாவை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு தான் சொல்லணும். ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்தப்பலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வந்தாங்க இல்லையா, அவங்க ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ் பற்றியும் வெளியில் என்ன மாதிரி நினைக்கிறாங்க, வெளியில் என்ன மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வர்ஷினி இருக்காங்க இல்லையா, சவுண்ட் இந்த இடத்துக்கு டிசர்வே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. மற்ற எல்லாருமே வந்துட்டு கேம் பிளே அப்படின்றது விளாட்றாங்க, ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி பண்ணி உள்ளே இருக்காங்க. பட் சவுண்டு மட்டும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ரியாக்ஷன்ஸை வச்சா இருந்தாலும் சரி, இல்லைன்னா அழுகிறத வச்சு சிம்பத்தி வச்சு இப்படி தான் உள்ளே இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. நேற்றுமே அதே மாதிரியான பாயிண்ட்ஸ் பிஆர் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்ஸை சொல்லி சவுண்டை ரொம்பவே பிரேக்கும் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனுடைய கண்டினியூட்டியாக பார்த்தோம் அப்படின்னா நேற்று இருக்கு இல்லையா, முந்தா நேற்று பிரேக் பண்ணிட்டு நேற்று வந்துட்டு அதே மாதிரி தான் வர்ஷினி பேசிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஏன் அழுகுறீங்க, அது வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியா இல்லை சிம்பத்தி கிரியேட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி தொடர்ந்து ஒரு விஷயம் அப்படின்றத பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சவுண்டை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க பிஆர் வச்சுருக்காங்க, இல்லை அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னமோ விளையாடிட்டு போகிறாங்க. பட் மற்ற எல்லாரும் சேர்ந்து அவங்கள டார்கெட் பண்ணுறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே பிரேக்கான ஒரு விஷயமா, அவங்கள பிரேக் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சவுண்டு வந்துட்டு அழுகிறது இது எல்லாமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிம்பத்திக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் தீபக்கோட ஒரு சின்ன கன்வர்சேஷன் அப்படின்றது வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு உட்காந்து வர்ஷினி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சவுண்டு அழுகிறது வந்துட்டு கண்டென்ட் கிரியேஷனுக்காக இல்லை அவங்க வந்துட்டு சிம்பத்திக்காக அழுகுறாங்க, ஓட்டுக்காக அழுகுறாங்க அப்படின்னா அப்போ அதே விஷயத்தை தான் பார்த்தோம் அப்படின்னா வர்ஷினி இருக்காங்க இல்லையா, அவங்க நேற்று பண்ணியிருந்தாங்க. அப்போ வர்ஷினி சிம்பத்திக்காகவும் கண்டென்ட் கிரியேஷனுக்காகவும் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டும் வந்துருந்துச்சு. ஏன்னா பிக் பாஸ் வீடு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், பட் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா தான் அங்கே எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு இந்த மேஜர் ரோல் அப்படின்றத ப்ளே பண்ணும். நம்மளை யாராவது ஒருத்தர் ஹார்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாங்க, இல்லை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா நமக்கு அங்கே அழுகிறத தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை நேற்று வந்துட்டு வர்ஷினி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நடக்கும்போது ஒரு மாதிரியும் இதே வந்துட்டு சவுண்டுக்கு நடக்கும்போது ஒரு மாதிரியும் வந்துட்டு அதை நினச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தீபக்கோட ஒரு கன்வர்சேஷன் அப்படின்றது வந்துட்டு போகுது. அந்த கன்வர்சேஷனில் பார்த்தோம் அப்படின்னா தீபக் வந்துட்டு சர்வசாதாரணமாக பேசின விஷயங்கள் அப்படின்றதுக்கே பதில் தர முடியாமல் ஒரு பக்கத்தில் உட்காந்து வர்ஷினி ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தீபக் வந்துட்டு ஒரு சேஃப் கேம் அப்படின்றத விளையாடிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஹார்ஷாக பேசுறது இருக்கு, ஏன் அவர் உள்ளே வந்த பழைய கண்டஸ்டன்ட் கிட்ட பேசுறது பார்த்தோம் அப்படின்னா திமிரா இருக்கு. கிட்டத்தட்ட 90-95 நாள் வந்துட்டு உள்ளே இருந்தோம் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட்டில் வந்துட்டு தீபக் பேசிக்கிட்டு இருக்காரு. தீபக் கிட்ட 2 ஃபேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தீபக் டாஸ்க்லலாம் நல்லா விளையாண்டாலும் கூட அவர் ஒரு சில இடத்துல வந்துட்டு பேசக்கூடிய விதங்கள், நடந்துக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட் இல்லைனா ஒவ்வொரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு தீபக் வெளியே வராரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மூவி பார்க்குற டைமில் ஜாக் கிட்ட கத்துனதாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து டீ காஃபி மட்டும் குடிச்சிட்டே இருக்கீங்களே ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற டோனில் பேசினதாக இருந்தாலும் சரி, ஸோ மற்ற கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தீபக்கை வெறுக்க வைக்கிற மாதிரி மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தீபக் விஷஸ் வர்ஷினி அப்படின்றது இருக்கு இல்லையா, அது நேற்று ஒரு பெரிய பிரச்சனையாகவே போயிட்டு இருந்துச்சு. ரெண்டாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா வழக்கம் போல் ஜாக் அண்ட் சவுண்டு 2 பேருமே வந்துட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு வந்துட்டு சுற்றிக்குவாங்க. பட் ஏதாவது ஒரு கன்வர்சேஷன் அப்படின்றது வருது அப்படின்னா 2 பேருமே மாற்றி வன்மத்தை கக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நேற்றுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லி வச்சுதான் ஜாக் கேம் ஆடுறா அப்படின்ற மாதிரி சவுண்டு சொல்ல, நான் உன்னை ஃப்ரெண்டாகவே இருக்க சொல்லியே அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் திருப்பி கேட்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்குள்ள மறுபடியும் பிரச்சனை தலைதூக்கி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று மண்ணா விளாட்றது, ஒரு சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 2 பேருமே வந்துட்டு அந்த எப்படி சொல்கிறது ஒரு கன்வர்சேஷன் அப்படின்றது வரும்போது அவங்களுடைய பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறது ஓகே தான். பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்துட்டு அத்தனை நாள் பழகினதுக்கு அர்த்தமே இல்லாத மாதிரி 2 பேரும் பேசிக்கிறது இருக்கு இல்லையா, அதை பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா உண்மையாகவே இவங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி விளாட்றாங்களா, இல்லை கேமுக்கு எந்தெந்த இடத்துல ஒரு சப்போர்ட் தேவைப்படும் இல்லையா, இப்போ ஒரு டாஸ்க்கு அந்த டாஸ்க் விளாடணும் அப்படின்னா ஒரு சப்போர்ட் தேவைப்படும். முன்னாடி நாமினேஷன் இருந்துச்சு, அவங்க நம்மளை நாமினேட் பண்ணிடக்கூடாது அப்படின்னா அதுக்கு இன்டெரக்டாக ஒரு சப்போர்ட் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத மனசில் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப்பில் சின்ன சின்ன சண்டைகள் மனஸ்தாபம் எல்லாமே வரும் தான். பட் அடுத்தவங்க முன்னாடி நம்ம விட்டு கொடுக்குறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை நம்ம பண்ண மாட்டோம். இவங்க 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக அடுத்தவங்கள்ட்ட உட்காந்துருக்கும் போது அவங்க அதை பண்ணுறாங்க, அவங்க சேஃப் கேம் விளாட்றாங்க, இல்லை இவங்க வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி வச்சு விளாட்றாங்க அப்படின்ற மாதிரியான வேர்ட்ஸை அசால்ட்டாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 பேருமே மாறி விட்டுக்கிறாங்க. ஸோ ஜாக் அண்ட் சவுண்டுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பாக எனக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். 3வது விஷயம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இந்த A23 ரம்மியில் வந்துட்டு ஒரு
லீடர் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சுருப்பாங்க. யார் ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டாஸ்க் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் இருக்கார் இல்லையா, ஒரு மாதிரி ஃபயராக தான் விளையாடிக்கிட்டு இருந்தாப்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த டாஸ்க்கில் வந்துட்டு நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் அப்படின்றதும் கொடுத்துருந்தாரு. நேற்று ஃபைனல் ரவுண்டு மாதிரி வந்துட்டு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் வந்துட்டு இருந்ததுனால நேற்று ஃபைனல் ரவுண்ட் மாதிரி நடந்துருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அருண், தீபக், விஜய், விஷால், இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன் இருக்காங்க இல்லையா, 4 பேரில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் ராயல் என்ஃபீல்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டாஸ்க்லேயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிரடியாக விளையாடி முத்துக்குமரன் ராயல் என்ஃபீல்டு அவர் ஆக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல்ரெடியே வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள டஃபஸ்ட் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பக்கமும் டாப் 8 அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பக்கம் சேலஞ்சிங் 8 அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம் வந்ததுனால ரீப்ளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வேறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றதும் நடக்கலை. ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது உண்மையாகவே இருக்க போதா, அப்படி யார் யார் மாறப்போகிறாங்க அப்படின்ற எக்ஸைட்மெண்ட் எனக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டில் இவங்களுக்கு பதிலாக இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யாரை நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் போட்டு மீதி இருக்க நாட்களுக்கான ரிவ்யூவை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.